இல்லையா? டியூட்டிக்காக நீ சொல்லதெல்லாம் மீறி உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும். நான் என்ன செய்யணுமோ எல்லாம் நீயே சொல்லு. ஆல்ரைட் விஜய், ஒரு நண்பனா நீ உன்னோட டியூட்டியில் கரெக்டாக இருக்கணும்ன்ட்டு நான் எப்பவுமே நினைப்பேன். அதான் உன்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரதான் அவன் நினச்சேன். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, இது எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் என்னை அநியாயமாக அரெஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டேனதுக்கு காரணம் நீ தான். ராமு, நீ உண்மையாகவே ஒன்றும் பண்ணலன்னா உன்னை காப்பாற்றுறோட இது நான் இந்த ஐ ப்ராமிஸ் யூ. ஓகே, இப்போ நான் உன் கூட வரதா நினச்சது யாரோ சொன்னாங்க இல்லை, உன் வாரண்ட்டுக்காகவும் இல்லை. என் நண்பனா உன்னை நம்பி நான் உன் கூட தான் வரேன். நீ சொன்னது அப்படியே செய்வேன்னு நான் நம்புகிறேன். கமான், லெட்ஸ் கோ. என்னாச்சுண்ணே? எதுவும் சாப்பிடாம ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ எல்லாம் நீங்க சரியாவே சாப்பிடுறது இல்லை, தூங்குறது இல்லை. ராப்பகலா யோசிச்சுட்டு பைத்தியக்கார மாதிரி ஆயிடுறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பரசுராம் தானே? லக்ஷ்மி, அவன் ஏதாவது பேசினா தப்பா? உங்களுக்கு மன நிம்மதி இல்லாம பண்றவன என்ன பண்ணாலும் தப்பு இல்ல. தப்பு பண்றதே வேலைய வச்சிருக்கிறவ மனுஷனை, சட்டம் பிடிக்கணும்னு நினைக்கிற மனுஷனை பத்தி நீங்க ஏங்க யோசிக்கிறீங்க? அப்படிப்பட்டவனை மறந்துடணுங்க. லக்ஷ்மி, சின்ன வயசுல இருந்தே எவனும் இந்த மாதிரி தப்பு பண்றதேன்னு நினைக்க மாட்டான். போற காலையில செய்யக்கூடாது எல்லாம் செஞ்சு கூட இருக்கிற மனுஷங்களாங்க அவங்க சொன்ன இது இப்படி எல்லாம் தயாரம். அவன் பரிசுராமும் அப்படிதான் இருப்பான். பரசுராம் தப்பு பண்றவங்களை அரெஸ்ட் பண்ணி தங்க பரிசல்ல வாங்கின நீங்க அவனை போய் ஏன் சப்போர்ட் பண்றீங்க? அவனை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க? லக்ஷ்மி, இந்த விஜயோட வாழ்க்கையில எப்பவுமே பரசுராம் தான் இருப்பா, பரசுராம் தான் இருப்பான் தெரிஞ்சுக்கோ. என் உயிர் போற லாஸ்ட் செகண்ட்ல கூட இந்த விஜய் நினைச்சது பரசுராமோட பேர் மட்டும்தான். எனக்கு வாழ்க்கை கொடுத்தது அப்பா அம்மா இருந்தாலும் நான் இப்போ இன்னைக்கு ஆகிறது பரசுராம் மட்டும்தான். நாங்க படிக்கிற காலத்துல அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்னைக்கு ஃபீஸ் கட்டிருக்கா. இன்னைக்கு சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் ஆயிருக்கு. ஆஃபீஸர்ன்ற பேட்ஜ் எனக்கு வந்துச்சு, துரோகன்ற பேட்ஜ் அவனுக்கு வந்துச்சு. அன்னைக்கு அந்த பரசுராம் எனக்காக ஒண்ணுமே பண்ணலன்னா இன்னைக்கு நான் என்ன ஆயிருப்பேன்? படிப்பு இல்லாம வேலை இல்லாம பொண்டாட்டிக்கு சோறு போடாத மனுஷன் இவனை வாழ்க்கை நினைக்கும் போது என்ன நினைக்கணும்? இன்னைக்கு நான் சாப்பிடுற சோறு, இருந்த வீடு எல்லாம் அந்த பரசுராம் மட்டும்தான் எனக்கு கொடுத்திருக்கா. எல்லாமே பரசுராம் தான் லக்ஷ்மி. அதுக்குதான் கையெடுத்து கும்பிடுறேன். எப்பவுமே பரசுராம் பத்தி ஒரு விஷயம் பேசாத என் முன்னாடி பிளீஸ். பங்கஜம், பங்கஜம், பங்கஜம். நியாயம் தெரிஞ்ச ஜட்ஜ் சார், நடந்ததை பத்தி எல்லாருக்கும் முன்னாடி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அது மட்டும் இல்ல பாபு, அந்த விஷயத்தை பத்தி நினைச்சாலே போதும் பயத்தால வெக்கத்தால என் நெஞ்சு படபடக்குது. நான் ஒன்னும் தெரியாத வயசுல ஒரு பெரிய மனுஷோட பேச்சு கேட்டு ஏமாந்து போனேன். என் தலையெழுத்து எப்படி இருந்தாலும் என் தங்கச்சி அப்படி ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன். என் வாழ்க்கை மாதிரி அவ வாழ்க்கையும் ஆகக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். ஒரு நல்லவருக்கு கொடுத்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். குழந்தை குட்டியோட அவன் நல்லா இருக்கும் போது பார்க்கணும்னு நினைச்சேன். ரொம்ப ஆசையோட இருந்தேன் பாபு. ஆனா ஒரு தெய்வத்தை போல எங்க வாழ்க்கைக்குள்ள வந்த பரசுராம் பாபு திடீர்னு ஒரு வாட்டி குடிச்சிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என் பத்தி என் தங்கச்சிய பத்தி ரொம்ப தப்பா பேசினாங்க. தூங்குற என் தங்கச்சிய பலவந்தமா எழுப்பிட்டான். ஆண் துணை இல்லாத நான் அவனை தடுத்தேன். காலை விழுந்து கெஞ்சி கேட்டேன். கல்யாணம் ஆக வேண்டிய என் தங்கச்சியை கெடுக்காதன்னு அழுத கெஞ்சி கேட்டேன். அவன் ஒரு அசுர மாதிரி என் நெஞ்சிலே உதச்சி கலாட்ட பண்ணி என் தங்கச்சிய தோல் மேல போட்டு கடத்திட்டு போனா பாபு. அதுக்கு மேல நடந்த பாவத்தை ஒரு பொம்பளையா என்னால எப்படி சொல்ல முடியும் பாபு? எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு ரொம்ப இருட்டாயிடுச்சு சார். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கார்ல பாட்டுக்கு போய் திரும்ப வரும்போது கரெக்டா பங்கஜம் வீட்டு முன்னாடி இருக்க ஷாப்புக்கு வரும்போது எனக்கு தம் அடிக்கணும்னு தோணுச்சு. கார்ல இருந்து வில்லு வந்ததுக்கு அப்புறம் ஒரே சத்தமா கேக்குது. என்னடான்று இப்படி திரும்பி பார்த்தா இந்த பரசுராம் சரி கடிச்ச மயக்கத்துல ஒரு பொண்ணு கூட்டிட்டு போறி நான் பார்த்தேன் சார். பொண்ணோட கார்ல ஏறுறீங்கன்னு சொல்றீங்க, அந்த பொண்ணு உனக்கு ஞாபகம் இருக்கா? லைட்டு வெளிச்சத்துல கிளியரா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு சார். அந்த பொண்ணு வேற யாருமே இல்லை, பங்கஜமோட தங்கச்சி ஸ்வப்னா.
நான் பயத்துல பதறிட்டு கத்தி கத்தி கீழே விழ சமயத்துல அந்த பாவி என்ன காலைல கூட்டிட்டு போயிட்டான். மயக்கம் போன என்ன அவ வீட்டுல கட்டில் மேல போட்டு கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் அழுதாலும் விடாம என்ன ஒரு ராட்சச மாதிரி ரொம்ப மோசமா யுவர் ஆனர், இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் சில பேர் கூப்பிடணும் நான் நினைக்கிறேன். எஸ், ப்ரொசீட். இப்போ என்ன சொல்றீங்க பாஸ்? கோர்ட்ல சொன்னவங்க கதை உங்களுக்கு தெரிஞ்சிச்சல்ல? பணத்தை பின்னாடிதான் எல்லாருமே போறாங்க, லஞ்சம் கூடுது வாய மூடுறாங்க, பொய் தான் எல்லாருமே கேட்கறாங்க. கேஸ்வா, இந்த மாதிரி பொய்க்கு நான் ஒண்ணுமே பயப்பட மாட்டேன். இதெல்லாம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மொத்தத்துக்கு நியாயம் தான் ஜெயிக்கும். எதுக்கு தெரியுமா? விஜய் என் பக்கத்துல எப்பவுமே இருப்பான். அப்ப நீங்க நினைக்கிறீங்க பா, அவரும் கூட லஞ்சம் வாங்கிட்டார் பா. கேஸ்வா, ஆமா பாஸ், உங்களுக்கு உயிர் கொடுக்குற நண்பரா அந்த விஜய் உங்களை எதுக்கு காப்பாடுறதுக்காக வரல. நீங்க அது பண்ணலன்ட்டு ஒரு செக்ஷன் எதுக்கு எதிர்த்து வரல அவரு. அந்த விஷயம் தெரிஞ்சுக்காக அவர்கிட்ட போனா வேற போ சொன்னாரு. கண்டுக்கு முன்னாடி தெரிஞ்சவரு எப்பவுமே பேசினவரு இன்னைக்கு என்கிட்ட பேசலன்னா அவர் தப்பு பண்ணாம வேற என்ன பண்ணறேன்னு நான் நினைக்கிறேன் பாஸ். பாஸ், தப்பு பண்ணவன் மட்டும்தான் மூஞ்சி வச்சு பார்க்க மாட்டான், தப்பு பண்ணவன் மட்டும்தான் பக்கத்தை வச்சு போறான். அந்த மனுஷனுக்கு நண்பன் என்ன என்னன்னு தெரியாது. அவரு வேஸ்ட் நான் நினைக்கிறேன். கேசவா, நீ சொன்னது உண்மையா? உங்க சோறு சாப்பிட வாழ்ற மனுஷனா உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்லி எங்களுக்கு உதவி பண்றதுக்கு உனக்கு இந்த 20,000 20,000 உண்மை என்ன பொய் என்ன தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த சொப்னா பத்தி எல்லா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் சொன்னது உண்மையா பொய்யான்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவுக்கு நாங்க வந்திருக்கோம். சொப்னாவை ரேப் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சது. அந்த சொப்னாக்கு இஷ்டம் இல்லாம அந்த பொண்ணை ரேப் பண்ண பர்ஸ்டாமுக்கு கோட்டவங்க IPC 376 பார்த்தா 3 ஆண்டுகள் கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது. சாரிடா ராமு. பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஏன் சாரி சொல்ற? ராமு, அப்படி பேசாது. இப்படி நடக்குமான்னு எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. நானும் எதிர்பார்க்கல. ஆனா நடந்தது நடந்துச்சு. இந்த உலகத்துல அதிகமான சேர்த்து பணத்துக்கு மட்டும்தான் இருக்கு. பிளாக் ட்ரெஸ் போடுங்க பெரியவங்க, இதெல்லாம் எப்படி பண்றது? இங்க எல்லாமே எப்பவுமே நடக்கும் இன்ஸ்பெக்டர். இல்லைன்னா இன்னைக்கு இப்போ நம்ம மறிச்ச கையோல அன்பும் போச்சு மிஸ்டர். ராம், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட? இல்ல, இப்போதான் நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட நான் உயிரா நினைச்சுக்கிட்டு நீ நல்லா இருக்கேன்னு நான் எப்பவும் இதோ யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு துரோகம் பண்ண காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீ என்ன பண்றன்னு எனக்கு புரிஞ்சிச்சு விஜய். புரியுது, நல்லாவே புரியுது. தப்பா புரிஞ்சுக்கிட்ட ராமு. உன்னை காப்பாடுற நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இல்ல, நெருப்பு பாதிரி பரிசுரம் தப்பு பண்ணிட்டா நீ ஜெயிலுக்கு அமிச்சுட்டு 10 பேருக்கிட்ட பேர் வாங்கின நீ ஆசைப்பட்டிருக்க. அது எனக்கு தெரியும். பொய்யான கேஸ் என் மேல வச்சிருக்க, தப்பான சாட்சி தான் சொல்ல வச்சிருக்க. எனக்கு நீ ரொம்ப துரோகம் பண்ணிருக்க. ராமு, இந்த மாதிரி பேசுறது நீ இல்லடா, உன் பின்னாடி இருக்கிற எல்லா சிச்சுவேஷனும் உன்கிட்ட பேச வைக்கது. ராமு, நான் என்னோட வேலை பண்ணிருக்கேன். இன்ஸ்பெக்டர், நான் உண்மையாவே தப்பு பண்ணிருக்கேன்னா உன் வேலை மூலமா என்ன நீ அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தா உன்னை பத்தி நான் பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிருக்க. ராமு, நான் ராமர் இல்ல, பரசுராமர்னா. இதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்னு மட்டும் தான் பாரு. ஏதோ ஒரு நாள் நான் பண்ணலன்னு உனக்கு புரிய வைப்பேன். அதுதான் பண்ற சத்தியம். குட் மார்னிங் பாஸ். வெல்கம். என்ன கேஸ்வா, நல்லா இருக்கேன்? நல்லா இருக்கேன் பாஸ், வாங்க போலாம். கேஸ்வா பாஸ், நான் சொன்ன மாதிரி நான் சம்பாதிச்ச பணம் எல்லாம்
ஜனங்களுக்கு நீ கொடுத்துட்டே இல்ல? கொடுத்தேன் பாஸ். நீங்க சொன்ன மாதிரி உங்க வீடு. For more updates, like, comment, subscribe to our channel.